பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அன்பானவர்களே, பொதுவாகவே நமக்குள்ள ஒரு கவலை இருக்கும், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை எல்லோரும் மறந்துட்டாங்க, நான் செய்த கிரியைகள் எல்லோரும் மறந்துட்டாங்க, என்னால் நன்மை பெற்றவர்கள் எல்லோருமே என்னை மறந்து விட்டார்கள் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கும். பிரியமானவர்களே, நாம் சொல்லுவோம், எல்லாம் மறந்துட்டாங்க பிரதர், எல்லாம் மறந்துட்டாங்க என்ன என்று சொல்லுவோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கவலையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் மொர்தெக்காய் என்கிறதான மனுஷனை குறித்து நாம் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த மொர்தெக்காய் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு முறை ஒரு 2 நபர்கள், ஆகாஸ்வேரு என்கிறதான ராஜா, அவர் 127 தேசங்களை அந்த நாட்களிலே அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். 127 நாடுகளுக்கு ஒரே ராஜா. யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மகாராஜாவை அவர் இருந்திருப்பார். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை ஒரு 2 பேர் கொலை செய்யும்படியாக யோசனை பண்ணுகிறார்கள். அந்த யோசனை மொர்தெக்காய்க்கு தெரிய வருகிறது, அந்த சதி யோசனை மொர்தெக்காய்க்கு தெரிய வருகிறது. மொர்தெக்காய் இதை ராஜாவுக்கு அறிவிக்கிறார். அன்பானவர்களே, உடனடியாக ராஜாவை கொல்ல முயற்சித்தவர்களை அவர்கள் தூக்கிட்டு கொலை செய்கிறார்கள். இது மொர்தெக்காய் செய்ததான அந்த காரியம் ராஜாக்களுடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. என்ன நடக்கிறது? அவ்வளவுதான். எழுதப்பட்டதோடு கூட எல்லாரும் மொர்தெக்காயை மறந்து விடுகிறார்கள். கொஞ்ச நாட்களிலே ஆமான் என்கிறதான ஒரு பலமுள்ள சத்ரு மொர்தெக்காய்க்கு விரோதமாக எழும்புகிறார். மொர்தெக்காய் அவரை வணங்காதது நிமித்தமாக மொர்தெக்காய் மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த வம்சத்தையும் கொலை செய்யும்படியாக அந்த ஆமான் அவன் ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறார். அதற்கு ராஜாவிடத்தில் அனுமதியும் பெற்று விடுகிறார். அன்பானவர்களே, இப்போ என்ன நடக்குது பாருங்க. ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினதான மொர்தெக்காயினுடைய உயிர் இன்றைக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது. அவருடைய உயிர் இப்பொழுது பறிபோகிற சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உயிரை எடுக்க சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மொர்தெக்காய் செய்த கிரியைகள் எல்லோரும் மறந்து போனார்கள், ராஜாவும் மறந்து போய்விட்டார். இப்போ என்ன நடக்குது அன்பானவர்களே? அந்த நாள், இந்த ஆமான் ஒரு நாளை நியமிக்கிறார், இந்த மொர்தெக்காயையும் அவருடைய வம்சத்தையும் கொலை செய்யும்படியாக. அன்பானவர்களே, ஆனால் கர்த்தர் மொர்தெக்காயை மறக்கவில்லை. என்ன நடக்குது? இப்போ மொர்தெக்காய் ராஜாவுடைய நினைவுக்கு வந்து ஆக வேண்டும். என்ன செய்தார் ஆண்டவர்? ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா என்ன செய்கிறார்? வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனால் குறிப்பாக நடபடிகளின் புஸ்தகத்தை, ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்தது என்று சொல்லி எழுதப்படுகிற நடபடியின் புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி அதை வாசிக்கிறார். அதை வாசித்த பொழுது ராஜாவுடைய கண்களிலே பட்டதான முக்கியமான காரியம், மொர்தெக்காய் தன் உயிரை காப்பாற்றினதை அந்த இடத்துல ராஜா வாசிக்கிறார். அன்பானவர்கள், அப்பொழுது இந்த ராஜா நினைக்கிறார், இந்த மொர்தெக்காய்க்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதே நேரத்தில் மொர்தெக்காயை பழி தீர்க்கும்படியாய் ஆமானும் உள்ளே வருகிறான். இப்போ என்ன நடக்குது பிரியமானவர்களே? எந்த ஒரு மனுஷனை வைத்து, எனக்கு அன்பானவர்களே, எந்த மனுஷனை கொலை செய்ய, எந்த மனுஷனை மறந்து போனார்களோ அதே மனுஷனை, எனக்கு அன்பானவர்களே, எந்த மனுஷன் கொலை செய்ய மொர்தெக்காயை கொலை செய்ய முயற்சிக்கிறானோ அதே மனுஷன் மூலமாக கர்த்தர் மொர்தெக்காயை உயர்த்தினார். அன்பானவர்களே, மொர்தெக்காய் கொலை செய்ய முயற்சித்த மனுஷர்கள் மரித்து போனார்கள். ஆனால் மொர்தெக்காய் காப்பாற்றப்பட்டார், அவருடைய கிரியை நினைவு கூறப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனுஷர் உன்னை மறந்து போயிருக்கலாம், ஆனால் உன்னை உண்டாக்கினதான நான் ஒரு நாளும் உன்னை மறக்கிற தேவன் அல்ல. உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் நிச்சயமாக கொடுப்பேன். உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் நிச்சயமாக கொடுப்பேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை. நிச்சயமாக உன்னை எப்பொழுது நினைவு கூற வேண்டுமோ அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பை எல்லோரும் மறந்து போனார்கள், அவளால் நன்மை பெற்ற எல்லோரும் மறந்து போனார்கள். ஆனால் கடைசியில் எப்பொழுது ஆண்டவர் மறக்கலை, அதனால ராஜாவுக்கு யோசேப்பை குறித்து நினைவூட்டினார். அன்பானவர்களே, அது நிமித்தமாக யோசேப்பு வெளியே கொண்டு வரப்படுகிறார். யோசேப்பு ஒரே நாளிலே அந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாறிவிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பை மறக்காத நான், மொர்தெக்காயை மறக்காத நான்
நிச்சயமாக உன்னையும் மறக்க மாட்டேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை சரியான நேரத்தில் உன் கிரியைகளை நற்கிரியைகளை நான் மனுஷருக்கு ஞாபகப்படுத்துவேன். உன்னை நான் நிச்சயமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நம்மை மறவாத தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நாம் சொல்லுவோமாக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நீர் பேசியிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மனுஷர்கள் மறந்து போனாலும் நீர் எங்களை மறக்காத தேவனாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், என்னை மறந்து போனார்கள், எல்லோரும் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லி ஆண்டவரே கவலையோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். மகனே, மகளே, மனுஷர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை சரியான நேரத்தில் உன்னை மனுஷருக்கு நினைப்பூட்டி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு சொல்லுகிற உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.